அகில இந்திய அளவில் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து பல கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க அந்த காங்கிரஸுடைய தலைவர்கள். அதன்படி வந்து பிரம்மஞான சபை வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. 1884 டிசம்பர் மாதம் அடையாறில் ஒரு இடத்துல இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இதில் கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தாக்கா தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் கூட்டம் வந்து 1885 பம்பாயில் நடந்துச்சு. இதில் மொத்தம் வந்து கலந்துக்கிட்டவங்க 72 பேர். அதில் 22 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. அதுக்கு அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு நடந்துச்சு. எப்போன்னா 1886 எங்கன்னா கொல்கத்தாவில். இதுக்கு தலைமை வகுத்தது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து இதுக்கு தலைமை வகுத்தகப்பில். அதுக்கு அடுத்தது காங்கிரஸுடைய 3வது மாநாடு வந்து பத்ருதீன் தியாப்ஜியுடைய தலைமையில் தான் 1887 சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்குங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மகேஷ் தோட்டத்தில் நடந்துச்சு. இதில் கலந்துக்கிட்டவங்க எண்ணிக்கைன்னு பார்த்தாக்கா 607. அதில் 362 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க.